ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவே கொஞ்சம் எமோஷ்னல் வீடியோவும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக இதுமாரி செய்யவே கூடாது. ஓகேங்களா? எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவாக போட போகிறோங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் ஒரு வீடியோ போடுறீங்களே அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சு உயிருக்கே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய முயற்சிக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னால தான் போடுறேன். எங்கள் ஊரில் இது நடந்தது. ஓகேங்களா? ஒரு பொண்ணுக்கு வயசு வந்து ஒரு 26 27 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து என்ன செய்யணும்னு தெரியாமையே செஞ்சு தேவையில்லாத விஷயங்களாக அவன் உயிரே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மட்டும் முழுசாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன், எதனால் அந்த பொண்ணு இறந்ததே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அவங்க பேர் நான் வந்து சொல்லலை, அவங்க ஃபோட்டோ நமக்கு காமிக்கல. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமையாளர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்கல. ஸோ அவங்க ஃபோட்டோவும் காமிக்கல, அவங்க பேரை நம்ம வந்து சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ரிலேஷன்கிட்ட இதை பற்றி நம்ம கலக்காமே நம்ம பேசணும். இந்த இன்ஃபர்மேஷன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகளை வந்து செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்கிறது வந்து மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை இல்லாமையே இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய குழந்தைய வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. ஒன்று வந்து பொண்ணு, 2வது வந்து பையன். ஓகேங்களா? பொண்ணுக்கு வந்து 4 வயசு பொண்ணு தான் இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து 2 வயசுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? பையனுக்கு இன்னும் ஒழுங்காக பேச்சே வரல. அப்படின்னா எப்படி சின்ன குழந்தை அப்படின்னே நீங்கள் பார்த்துக்கலாங்க. இந்த பொண்ணு வந்து 3வது மறுபடியும் கன்சீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த கன்சீவ் ஆனதை வந்து வீட்டில் வந்து அவளைக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே படிச்சிருக்காங்க, நம்ம கிட்ட வச்சு எல்லாமே சரி பண்ணிக்கிறோம். ஓகே, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? இது 3வது குழந்தை வேண்டான்னு அவங்க எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வரக்கூடிய கருக்கலைப்பதில் எப்படி அப்படின்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதேமாரி இந்த பொண்ணு வந்து செஞ்சுருக்கு. ஓகேங்களா? இந்த பொண்ணுக்கு வந்து அந்த கரு வந்து எங்கே உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் உருவாகவே இல்லை. ஓகேங்களா? கர்ப்பப்பையில் இல்லை குழந்தை. நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் வச்சோம் குழந்தை எங்கே இருக்குது எப்படி இருக்குன்ட்டு ஸ்கேன் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பொண்ணுக்கு ஒரு 45 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 45 நாள்லேயே குழந்தைய வந்து கலைக்கணுன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு யூடியூப்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துருக்கு. வீட்லேயே யூடியூப் பார்த்தே கற்றுக்கிட்டு அந்த இது என்னமோ சாப்பிட்ருக்கு. ஓகேங்களா? சாப்பிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த குழல் இருக்கும் இல்லைங்களா, கருப்பை பக்கத்துலேயே குழல், அந்த இதில் வந்து குழந்தைய வந்து தங்கிடுச்சு. கரு அதில் வந்து உருவாகி இருக்குது. ஸோ அதில் உருவாகும் இந்த பொண்ணு எடுத்த மெடிசனும் சாப்பிட்டதுனால அந்த இது வெடிச்சிருச்சு. குழலே வெடித்து பொண்ணுக்கு வந்து அது வெடித்து உயிரே போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது வெடித்த உடனே வயிறு வலி வந்து அந்த பொண்ணால் தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து போய் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? சேர்த்து இங்கே திருச்சியில் போய் சேர்த்து முடியாதுன்னு மெட்ராஸ்லேயும் போய் சேர்த்து அங்கேயும் முடியல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருக்காங்க. இதுக்கு வந்து செலவானது பார்த்திங்கன்னா 25 லட்சம் பக்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ தான் காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம உயிரை வந்து காப்பாற்றலான்ட்டு அவங்க கணவரும் காசு போட்டு செலவழித்தாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்து பிழைக்க வைக்க முடியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து குழந்தைங்கிறது வந்து கடவுள் கொடுத்த வரம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துச்சுன்னா ஒன்று பெற்றுக்குங்க, இல்லையே நம்ம வந்து ஃபேமிலி பிளான் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கரு உருவாகி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம உயிர் போகிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி தவறுகள் யாருமே செய்யவே செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே எது இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் அதனால் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தமாதிரி தவறுகள் வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.